மன்னிச்சிருமா. உன்னை பத்தி தப்பா பேசி என்கிட்ட சவால் விட்ட ஒருத்தனை என்னால எதுவுமே பண்ண முடியலமா. உள்ள கையால் ஆகாத ஒரு எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். சொல்லுங்கண்ணே. நான் பெண்ணி பேசுறேன் தாயி, பேசணும்னு சொல்றேன். அண்ணனா நான் செயலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இளவரசியோட காது குத்து சமயத்துல நீ நம்ம வீட்டுக்கு வந்தப்ப உனக்கு நிறைவேற்றி கொடுக்கற பேச்சின்னு சத்தியம் பண்ண. அண்ணனே, நீ எதுக்குண்ணே மன்னிப்பு அது இதுன்னு பேசிக்கிருக்க? சொன்ன வாக்க காப்பாத்த முடியலன்னா மன்னிப்பு கேட்கறதான நியாயம். அண்ணே வேண்டாம்ண்ணே. ஏன் இப்படி ரூம்ல தனியா உட்காந்துருக்கவ? தங்கச்சிங்க அம்மா கூட அடுப்படையில வேலை பார்த்துட்டு இருக்காளுங்க. ஒண்ணு இல்லத்தா, இப்பதான் நீ பிறந்து மஞ்ச மலைங்கிறது யாரு? உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, வந்து பாருங்க அண்ணே. ஒரு சத்தம் கேட்ட உடனே ஆனா அவளுக்கு ஆஸ்பத்திரியில உன்னை பார்க்க ஓடி வந்தது. அழக குட்டியா தேவதை மாதிரி. ஏதாவது விஷயத்துல அந்த மஞ்சமாலை நம்ம கிட்ட சவால் விட்டுருந்தா ஜெயிக்கிறது நீயா நானானு மோதி கூட பார்த்திருக்கலாம். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்றதுனாலதான் இந்த விஷயத்துல நம்ம பொறுமையா போக வேண்டிய அவசியத்துல இருக்கோம். லேசா அந்த புள்ள முகத்துல வச்சு ஒரு அமுக்குனா அந்த புள்ள மயங்கிடும். அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்துரு, பிரச்சனை ஆகாம பாத்துக்க. குட் மார்னிங். என்ன படிக்கிறீங்க? புள்ள எங்க கொண்டு போற? ஐயோ, அத்தை வேற பாத்துருச்சு. இன்னும் சொன்னா அத்தை தூக்கிட்டு போக கூடாது. இதை எப்படியாவது சமாளிக்கணுமே.